தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு நாளை நடைபெறவுள்ள நிலையில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் வருகை தர வாய்ப்பிருப்பதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருக்க பல்வேறு மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளன. மாநாட்டிற்கு செல்வது எப்படி, வாகன நிறுத்துமிடங்கள் எங்கே என்பது தொடர்பான விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் தாயுமானவன். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாடு மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில பாரபத்தி என்கின்ற இடத்துல நாளைய தினம் நடைபெற இருக்கிறது. தமிழகத்திலிருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான தொண்டர்கள், பேருந்துகள், கார்கள் என தொடர்ந்து வாகனங்கள்ல இந்த பகுதிக்கு வருகை தர வாய்ப்பிருப்பதன் காரணமாக ஒரு போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்படக்கூடிய சூழல் என்பது இருக்கிறது. இந்த நிலையில தான் காவல்துறையின் சார்பில் பல்வேறு மாற்றங்கள் போக்குவரத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய வாகனங்கள் எந்தெந்த பகுதிக்கு வழியா வர வேண்டும், எங்கே பார்க்கிங் செய்ய வேண்டும் என்பது தொடர்பான அறிவிப்பு என்பது ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அதற்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. சுமார் 600 ஏக்கர் பரப்பளவுல மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில மாநாடு திடல் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது, வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்ற வாசகத்தோடு மேடை என்பது அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல மாநாட்டு திடலுக்கு லட்சக்கணக்கான மக்கள் வருகை தருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. 1.5 லட்சம் நபர்கள் அமரக்கூடிய வகையில இருக்கைகள் என்பது போடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நாளை காலை முதலே இந்த பகுதியில ஏராளமான வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதால காவல்துறையின் சார்பில் பல்வேறு மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. இந்த மாநாட்டை ஒட்டி மட்டும் காவல்துறை தரப்புல 3500க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பா மாநாட்டுடைய இருபுறத்திலும் தொடர்ந்து இந்த வாகனங்கள் செல்வதற்கான அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாலும் பல்வேறு மாற்றங்கள் என்பது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. வாகனங்கள் நிறுத்துவதற்கு மட்டும் 350 ஏக்கர் பரப்பளவில் 6 நிறுத்துமிடங்கள் என்பது தேர்வு செய்யப்பட்டு அதற்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த சாலை அமைக்கக்கூடிய பணிகளை தான் நீங்க பார்த்துக்கிட்டு வரீங்க. குறிப்பா குமரி, நெல்லை, தூத்துக்குடி, விருதுநகர், தென்காசி ஆகிய தென் மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் அருப்புக்கோட்டை, காரியாப்பட்டி, ஆவியூர் வழியாக பார்க்கிங் 1க்கு வந்தடைய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க பார்க்கக்கூடிய இடம் என்பது பார்க்கிங் 1. இந்த இடத்துல அதற்கான ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இதே போல தஞ்சாவூர், நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய வாகனங்கள் திருபுவனம், முக்குக்குளம், மீனாட்சிபுரம், ஆவியூர் வழியாக இந்த பார்க்கிங் 1க்கு வர வேண்டும் அப்படின்றத தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரத்திலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் திருச்சுழி, அருப்புக்கோட்டை, காரியாப்பட்டி, ஆவியூர் வழியாக இந்த பார்க்கிங் 1க்கு வரணும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேற்கு மாவட்டங்களான கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய பகுதிகளில் இருந்து வரக்கூடிய வாகனங்கள் திண்டுக்கல் மார்க்கமாக வரும். அப்படி வரக்கூடிய வாகனங்கள் கப்பலூர் மேம்பாலம், மேலக்கோட்டை, கூடக்கோயில் வழியாக வர வேண்டும் என வழிகாட்டுதல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இதேபோல் தேனி மாவட்டத்தில் இருந்து வரக்கூடிய வாகனங்கள் உசிலம்பட்டி, கப்பலூர், கூடக்கோயில் வழியாக வர வேண்டும் எனவும் இந்த வாகனங்கள் நிறுத்துவதற்கு அருகில இன்னொரு பார்க்கிங் 1A என்று சொல்வார்கள், அந்த பார்க்கிங் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே வாகனங்கள் நிறுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவை தவிர வட மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய வாகனங்கள், அதாவது சென்னை உட்பட வட மாவட்டங்களில் இருந்து திருச்சி மார்க்கமாக வரக்கூடிய வாகனங்கள் மேலூர், வீரகனூர் சுற்றுச்சாலை, அருப்புக்கோட்டை சந்திப்பு, பாரபத்தி வழியாக மாநாட்டு திடலுக்கு வர வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டுதல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து தொண்டர்களுடைய வருகை என்பது இருந்த வண்ணம் இருக்கிறது. குறிப்பா இந்த மாநாட்டை பொறுத்தமட்டில் யாருமே 2 சக்கர வாகனங்கள்ல வரக்கூடாது என்ற உத்தரவை கட்சி தலைமையின் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையினரும் 2 சக்கர வாகனங்கள்ல வரக்கூடாது என்ற ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கார்கள், வேன்கள், பேருந்துகள் என வரக்கூடிய வாகனங்கள் நிறுத்துவதற்கு விசாலமான இடம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த முறை தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநில மாநாடு விக்கிரவாண்டியில் நடைபெற்ற போது கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருந்தது. இந்த முறை அந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருப்பதற்காக எந்தெந்த மாவட்டத்தில் இருந்து எத்தனை வாகனங்கள் வருகின்றன, யார் பொறுப்பாளர்கள் என்பது தொடர்பான விவரங்கள் எல்லாம் காவல்துறைக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கான ஏற்பாட்டை தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் எடுத்திருக்கிறாங்க. அந்த வகையில வரக்கூடிய வாகனங்கள் நிறுத்துவதற்கு விசால
ஏராளமான பார்க்கிங் அமைப்பு என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நாளை காலை முதல் வாகனங்கள் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.